இதுல எல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கீங்கல்ல இந்த ஜென்ரேஷன் ப்ரொபோசல்ஸ்லாம் வருமா? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் கேரட் கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்னா நல்லா பேட்டன்ஸாக கட் பண்ணணும். இதுல இங்கிலீஷ் வேற. என்ன சாப்ஸ்டிக்ஸ் இருக்கா? சாப்ஸ்டிக் சாப்பிட்டு பார்க்க நான் சொல்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, சாப்ஸ்டிக் நீங்கள் அதை எடுத்து காமிக்கணும் பேண்ட்டேன். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சீக்ரெட் மசாலா. சக்கரை. சக்கரை இல்லை, சுகர். ஃபோனும் கையுமா வெட்டியை சுற்றிட்டு இருந்த நம்ம பசங்கள்லாம் இன்னைக்கு டேப்பு சிசர்ஸுமா டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆர்வமாக சுற்றுறாங்கன்னா யார் காரணம்? ஒரு ஜென்ரேஷனே மாற்றின புரட்சியாளர் தான் இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட். வெல்கம் டு டைகர் ஃபயர் ஷோ எபிசோட் 8 ஃபீச்சரிங் டெய்லர் அக்கா. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? அதுவா, நல்ல கேள்வி, எனக்கு தெரியாது தான், கேட்டுக்கலாம். என்னடா பண்ணுறோம்? ஆக்சுவலாக இப்போ உங்கள் முன்னாடி வந்து 3 லாட் இருக்கும். ஓகே. ஒன்று வந்து குசின், ஒன்று ப்ரோட்டீன், ஒன்று மெத்தட் ஆஃப் குக்கிங். ஓகே. இது மூணுத்துலேருந்து ஒவ்வொரு சிட்டு வந்து தயால எடுப்பாங்க. அது மூணுத்தையும் சேர்த்து ஒரு டிஷ் வந்து நீங்கள் வந்து தச்சு கொடுக்க போகிறீங்க. எப்படி கூப்பிட்டா? தயாலு. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் என்ன பேரில் தெரியுமா அப்படி கூப்பிடுறா? டெய்லர் அக்கா எடுங்க. அக்கா டெய்லர் அக்கா ரெடியா? ரெடி. நீங்களாம் உங்களுக்குலாம் டெய்லர் ஸ்விஃப்ட் தெரிஞ்சால் எங்களுக்கு டெய்லர் அக்கா மட்டும் தானே தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்? சிக்கன். இது நான் மெத்தட் ஆஃப் குக்கிங். மெத்தட் ஆஃப் குக்கிங்கா? எனக்கு டீப் ஃப்ரைட் நல்லா சூப்பர் சாட்டே வந்திருக்கு. சாட்டே நாட் பேட். நல்ல வேலை வேக வைக்கணும்னு வரல. வாட் ஆர் வி சாட்டிங்? வெஜ்ஜீஸ். சோத்துல சாம்பாரா? லாஸ்ட் கெஸ் பண்ணுங்க. என்ன குசினாக இருந்தாலும் ஓகே தான், பட் மேபி நார்த் இந்தியன். நான் நிறையா கரீஸ் பண்ணலாம் சாட்டட் வெஜிடபிள்ஸ் வச்சு. சைனீஸ். ஈஸி. ஈஸியா? இதுதான் இருக்குல்ல டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர். யோசிப்போம். நீங்கள் தான் சமைக்கிறேன்னு வாய்விட்டுருக்கீங்க. சொன்னால் நான் கலக்கிறது வேக வைக்கிறதெல்லாம் பண்ணிடலாம். ஓ, அதுதான் குக்கிங் நினச்சி சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கிறது பேர் குக்கிங் இல்லை. நீங்கள் முடிவு மட்டும் பண்ணுங்க, மற்றதை நான் பண்ணுறேன். சரி, முடிவே பண்ணலாமே, சொல்லுங்கள். சைனீஸில் வெஜ்ஜீஸை சாட்டே பண்ணணும். என்ன பண்ணலாம்? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வெறும் ட்ரையாக சாப்பிட வேணாம். இது மேக் இட் அஸ் அ நைஸ் சாஸ். நம்ம மேகி நூடுல்ஸே பாயில் பண்ணிவிட்டு அதையே ஒரு டீப் ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த ஒரு மொறு நூடுல்ஸ் போட்டுட்டு மேலே ஒரு சாஸ் ஊற்றுற மாதிரி இப்படி இது பண்ணலாமா? பண்ணலாம். என் அறிவுக்கு அவ்வளோதான் எடுத்துச்சு. இதுக்கு மேலே வேணால் கேமரா ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போயிட்டு ராஜீவ் டே தம்பி ஏதாவது ஐடியா கொடுறான்னு கேட்டு வரேன். கேட்க நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கான்னு பார்த்துருவோம். சாப்பிட்ற நல்லா தான் இருக்கும். டெய்லி ஃபேப்ரிக் வெட்டுறவங்கள இன்னைக்கு உங்களுக்காக என்ன பண்ண போகிறோம்? வெங்காயம் வெட்ட வைக்கிறோம். எப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம்? அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. சரி, எது கஷ்டம்னு சொல்லுங்கள். பூண்டு உரிக்கிறது கஷ்டமா, வெங்காயம் வைக்கிறது கஷ்டமா? எனக்கு இது 2 ஈஸி. எது கஷ்டம் சொல்லுங்கள். இது 2 கஷ்டம். அதே பண்ணுங்க. நான் தெரியாமல் உண்மையாக சொல்லிட்டேன். ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் மாற்றிக்கலாம். இஞ்சி எடுத்துக்கோங்க, கேரட் கொடுத்துருங்க. சரி, பட் ஆனால் கேரட் கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்னா நல்லா பேட்டன்ஸாக கட் பண்ணணும். இதுல இங்கிலீஷ் வேற. தமிழில் சொல். எனக்கும் தெரியாது. அது எப்படி நீங்கள் மட்டும் சமையல் தையலில் வந்து ஃபேன்சி வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நானும் சமையல் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த வார்த்தையை. அது உங்களுக்கு தெரிஞ்சனால எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, எனக்கு தெரியல. இல்லைங்க, தடியாக நீளமாக கட் பண்ணணும். சரி, நீங்கள் அது மாதிரி எனக்கு தெரியாத ஒரு 2-3 இது தையல் வார்த்தையை சொல்லிக் கொடுங்களேன் எனக்கு. மைட்டரிங். மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். மைட்டரிங் நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். உங்கள் ஷர்ட்டில் இருக்குது. என்னவா இருக்கும்? மைட்டரிங்னா அந்த பட்டன் போடுற ஓட்டையா? அது வந்து பட்டன் ஹோல். மைட்டரிங்னா இப்படி எட்ஜஸ்லாம் இருக்காதா? மைட்டரிங்னா உங்கள் ஷர்ட்டில் இப்படி டிசைன் கனெக்ட் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் மைட்டரிங். அப்படியே இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அதான் மைட்டரிங். டெய்லர்னா வச்சுக்கோங்க, ஊருக்கு 1000 டெய்லர் இருக்கிறாங்க, கரெக்ட் தானே? நல்ல டெய்லருக்கு சுமாரான டெய்லருக்கு வித்தியாசம் என்ன? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃபிட்டிங் நல்லா வந்தால் நல்ல டெய்லர், ஃபிட்டிங் சரியாக வரலனா வேற டெய்லர் பார்த்துப்போம். செய்கிற தொழில் எவ்வளோ நியாயமாக இருக்காங்க. நல்ல டெய்லர் சுமார் டெய்லர் சொல்ல மாட்டாங்க. நல்ல டெய்லர் நான் வேற டெய்லர் பார்த்துக்கோங்க. நான் கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெய்லரிங் பார்த்து சொல்லிக் கொடுங்களேன் எனக்கு. நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரியா? உங்களுக்கு டெய்லரிங் எந்த அளவுக்கு தெரியும்னு சொல்லுங்கள், அந்த அளவுக்கு சொல்லுங்கள். எனக்கா? ஆக்சுவலாக நான் ஜோக் அடிக்கல, எனக்கு ஒரு 2-3 விஷயம் தெரியும். இந்த சின்ன வயசுலாம் பட்டன் பிஞ்சிருச்சுன்னா அந்த 4 ஓட்டை இருக்கும்ல, அந்த பட்டனுக்குள்ளே போய் அந்த பட்டனை வச்சு அந்த 4 ஓட்டை தைக்கிற அளவுக்கு எங்கள் அம்மா சொல்லி தந்துருக்காங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து எல்லாத்து வீட்லேயும் அந்த டப்பா இருக்காது. அது எனக்கு இப்போவுமே நல்லா ஞாபகம் இருக்குது. டைனிங் டேபிள் பக்கத்தில் ஒரு அப்பர் ஷெல்ஃப்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஷெல்ஃப் திறந்தால் ஒரு டப்பா இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 3 சைஸ் ஊசி இருக்கும், 2-3 சைஸ் நூல் இருக்கும். எல்லா பேஸ் கலர் த்ரெட்டும் வச்சுருப்பாங்க. நீங்கள் இது எனக்கு தெரியும் நினச்சிங்களா? இதாங்க 90s கிட்ஸ். வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். தைச்சிருப்போம், எலக்ட்ரிஷியன் வேலையை பார்த்துருப்போம், ப்ளம்பர் வேலையை பார்த்துருப்போம், மெக்கானிக் வேலையை பார்த்துருப்போம். சைக்கிள் செயின்கள் தான் எங்களுக்கே போட தெரியும்.
வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் லைனில் பிரச்சனையா ஆஃப் பண்ணிட்டு எங்களுக்கே அது சரி பண்ண தெரியும். நீங்கள் கிளம்புங்க சார். நான் கிளம்புறேன். நீங்க ஏன் வெறும் இந்த கொங்கு ஸ்டைல் மட்டுமே ஏங்க பண்ணீங்க? அதெல்லாம் வதந்தீங்க. நான் நிறைய வெஜிடேரியன்லாம் பண்ணுவாங்க. யாரும் வெஜிடேரியன் போட்டால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், இட்டாலியன் தமிழ்நாடு ராமேஸ்வரம் இட்டாலியன் ஃபியூஷன் ஒன்று பண்ணேன். காரக்குழம்பு பாஸ்தா இல்லை, மீன் குழம்பு பாஸ்தா. மீன் அது ஆக்சுவலாக காரக்குழம்பு தான், மீனை சைடில் தான் வச்சேன். ஸோ நீங்கள் அது காரக்குழம்பு பாஸ்தா கூட மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? என்னோட ட்ரெடிஷ்னலாக ஒரு 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 ஃபேக் ஸ்டோரி சொல்கிற சீரீஸ்லாம் ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் நான் கண்டென்ட் யோசிச்சுருக்கேன். பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்த கதை. ஏன்னா இப்போல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்காத மாதிரி கதை சொல்கிறதே எப்போ தெரியுமா நீங்கள் ஒரு சீரியஸான கதை ஆரம்பிப்பீங்கல்ல, அப்பயே தெரிஞ்சிடும். நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்லா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்க? சரி, இப்போதைக்கு இப்போ ஒரு ட்விஸ்ட்டு வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னீங்க? நல்லா சமைப்பேன்னு சொன்னேன். இன்னொன்று சொன்னீங்க ரொம்ப நல்லா சமைப்பேன்னு சொன்னேன். இல்லை, அது நிறைய சீன் போட்டீங்க. அதுக்கப்புறம் கிளறது மிக்ஸ் பண்ணுறதுலாம் நான் பண்ணிக்கிறீங்க. வெட்டுறதெல்லாம் வேலை முடிச்சுல. சரி, இன்கிரீடியன்ஸ் நீங்கள் போட்டுக்க, நான் கலக்கிறேன். நான் மேலோட்டமாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் டவுட் கேட்டுக்கங்க என்கிட்ட. தண்ணி வேணும்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணோம். இது ரொம்ப 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 ஸ்டக் ஆகுதே எடுத்தோடனே. போதும்னா ஸ்டாப் சொல்லிடுங்க. இந்த இப்போ எனக்கு தண்ணி சூடாகணும், அது வரைக்கும் டைம் ஓட்டணும். அதனால் 2 டாபிக் எடுக்கலாம். வந்து மிகப்பெரிய பாராட்டு என்ன? பாராட்டுனா வந்துட்டு ஒர்க்கில் தான். அவங்க நான் கற்றுக் கொடுத்து அவங்க ஸ்டிச் பண்ணி போட்டுருவாங்கல்ல. போட்டதுக்கப்புறமா நான் என் வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டடான ப்ளவுஸ் போட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு நல்லாயிருக்கும். இதுலலாம் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கீங்களா இந்த ஜென்ரேஷன், ப்ரொபோசல்ஸ்லாம் வருமா? இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஏன்னா உங்கள் ஃபேமிலியே உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தான் தெரியும். அதனால் இதை பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜை படிக்கிறது அவங்க மட்டும் இல்லை, என்டையர் ஃபேமிலி. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? பப்ளிக் டெய்லரிங் கிளாஸ் எவ்ரி ஒன் இஸ் வெல்கம் அப்படின்னு ஃப்ரீ டிக்கெட். ஃபஸ்ட்டு ஒரு மண்டபத்தில் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மண்டபத்தில் எதுக்கு? அடுத்தது பீச். அடுத்தது இல்லை தீவுத்திடல், அடுத்தது பீச். அதுக்கப்புறம் வேணும்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது அகமதாபாத்தில். 1,30,000 கெப்பாசிட்டி. ஆனால் நீங்கள் அங்கே வெறும் ஆரஞ்சு கலர் துணி மட்டும் தான் தைக்க முடியும். பரவாயில்லைன்னா போகலாம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எனக்கு புரியவே இல்லை நீங்க சொல்றது. அது புரியவங்களுக்கு புரியுங்க. இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? இது வெந்துருச்சா எப்படி பார்ப்பீங்க? எடுத்து அல்டென்டே. அது பாஸ்தாக்கு அடிச்சு விடுறது எங்கேயோ. இப்போ நான் அது இது பேர் மறந்துட்டு என்ன சொன்னீங்க? இப்படி இப்படி ஒரே மாதிரி இருந்தா மைட்டர். மைட்டர். இப்போ நான் நாளைக்கு போய் எடுத்துக்கிட்டேன் மைட்டருமே. தம்பி எங்கடா? எனக்கு தெரியுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லர் இருக்காங்கன்றேன். ஐயா வாய பாரு. குக் ஆயிடுச்சு. சாஸ் பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம். சாஸ் பண்ணிட்டு பொரிச்சிட்டு ஊற்றுறதான். இப்போ எந்த ஆர்டரில் இன்க்ரீடியன்ஸ் போடுவீங்க? ஆயில் ஃபர்ஸ்ட். என்ன சாப்ஸ்டிக்ஸ் இருக்கா? சாப்ஸ்டிக் சாப்பிட்டு பார்க்க நான் சொல்கிறீங்களா? ஆமாம். இல்லை, அது வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து இப்படி வச்சு பார்ப்பாங்கல்ல. சரி, ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, சாப்ஸ்டிக் நீங்கள் அதை எடுத்து காமிக்கணும். பேண்ட்டை பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. ரோட்டில் போகிற ஓனானை கூப்பிட்டு உள்ளே விட்டுக்கிட்ட மாதிரி சாப்ஸ்டிக் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஹீட் ஆயிடுச்சு. சரி, அதை வச்சு நூல் எடுத்து காமிங்க பார்க்கலாம். நூல் எடுக்கணும், அந்த கேப்சிகம் எடுங்க. ஃபஸ்ட்டு சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். அதுவும் ரீலில் பார்த்துருக்காங்களா? இல்லை 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 இல்லை, சாப்ஸ்டிக் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆடு தெரியாத சிலுக்கு காலைல சுளுக்குன்னாலாம். எடுத்துறேன். இப்படி வச்சு 360 பண்ணுங்க. எந்த ஆர்டரில் போட போகிறீங்க? ஃபஸ்ட்டு கார்லிக். சமையலில் ஃபஸ்ட்டு கார்லிக் போடுற மாதிரி தையலில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அயன் பண்ணணும் ஃபேப்ரிக்கை. அப்படியா? புது துணி அயன் பண்ணிட்டு தான் கட்டே பண்ணுவாங்களா? அயன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்து என் வெயிட்டுக்கு வச்சுருக்கீங்க அதை? ஆமாம், நான் இது கீழே வச்சு எடுத்து போடுறேன். ஓகே, இது கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அயன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணணும். அதுக்கு தான் ஒரு சாக் பீஸ் வச்சுருப்பீங்கல்ல. அடுத்தது வெங்காயம். இல்லை இங்கே இல்லை, அங்கே. சரி பரவாயில்ல, இது வெங்காயத்தை போட்டு கூட பேசலாம். அடுத்தது இது டெய்லர் சாக் போட்டு சாக் பீஸில் வரைஞ்சிட்டோம். அடுத்தது வரையிறது இல்லை, இது கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததுங்க கட்டிங். சமையலுக்கு அதுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ். சமையலில் ஃபஸ்ட்டு கட்டிங். ஓகே, அதுக்கப்புறங்க கட்டிங்க்கு அப்புறமா ஸ்டிச்சிங். ஓகே, அப்புறம் ஃபினிஷிங். ஃபினிஷிங் வேலையை முடிக்கிறது. அதில் தான் இந்த ஹூக்கு, பட்டன்ஸ். எனக்கு தெரிஞ்ச வேலை பட்டன் தைக்கிற வேலை. இது காஜா போடுற பையன் சொல்லுவாங்களே, அதுதான் வந்து பட்டன். அது பட்டன். பட்டன். காஜா போடுற பையனா பட்டன் போடுறதா? எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. ஏதோ வெறியூர் பையனாக இருக்குது. அதனால வந்து சும்மா நம்ம ஊரில் வேற ஊர்லேருந்து வந்தவங்களை வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா அப்படின்னு நினச்சேன். காஜா போடுறது என்ன? பட்டன் தைக்கிறது. அவ்வளோதான். ஆமாம், அதுதான் ஃபுல் டைம் ஜாப். இப்போ எனக்கு அப்படின்னா நான் வந்து காஜா போடுற பையன் கரெக்டாக. எனக்கு அது மட்டும்
சரி காஜா பேசுகிற பையன் மாற்றிடுவீங்க. காஜா போடுற பையன். எங்கள் அம்மா என்ன காஜா போடுற பையனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சின்ன வயசில். சரிங்க, அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் போடணும். டாஸ் பண்ணுவீங்களா? புஷ் ஃபார்வர்ட் புல் பேக், புஷ் ஃபார்வர்ட் புல் பேக். ட்ரை பண்ணி பார்க்கணுமா? அவ்வளோதான், இட்ஸ் ஸ்டார்ட். புஷிங் ஃபார்வர்ட் புல் பேக். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. இந்த மாதிரி டெய்லரிங்கில் ஏதாச்சும் ஸ்கில்ஸ் வித்தா இருக்கா? ஸ்கில் மூவ்ஸ் காமிக்கிற மாதிரி, இப்படி காற்றுலேயே கட் பண்ணுறது, காற்றுலேயே சாக்கில் போடுறது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ண அதை முடியாது. நான் பண்ணவும் மாட்டேன், யாருக்கும் என்கரேஜும் பண்ண மாட்டேன். அது ப்ராசஸ். ஆமாம், அந்த டிசிப்ளின், அதுக்கு மரியாதை மெயின்டைன் பண்ணுங்க. ஆமாம். அது மஷ்ரூம் போடலாம் அவ்வளோதான். எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. மஷ்ரூம்லாம் குக் பண்ணும்போது தண்ணி வருதுல்ல, அதை எப்படி கண்ட்ரோல் அது பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா மஷ்ரூமில் ஒரு 60% வாட்டர் தான். அதுக்கு வேறு எந்த வழியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வேறு வழி. உங்களுக்கு தான் வழி வச்சுருக்கீங்களா? இல்லை, எனக்கு இல்லை. என் அக்கா ஒரு வழி வச்சிருக்காரு. என்னங்க கற்றுக்கிறேன், சொல்லுங்கள். என்ன தெரியுமா பண்ணணும் அதுக்கு? நம்ம இன்கேஸ் நம்ம மஷ்ரூம் பண்ணுறோம், என்னைக்கு நம்ம மஷ்ரூம் என்ன டிஷ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கோம்னா மஷ்ரூமை விட்டுட்டு வேறு எதாவது போட்டுக்குவோம். என்ன பாக்குற துப்புறானேனா? அப்போ அந்த தண்ணி வராது. மஷ்ரூம் சோறே வராது, அது என்ன தண்ணி வராது. சரி, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடலாம்? நீங்கள் ஆசையாக கேட்டிங்களே, இது என்னதுங்க? சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் போடலாங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரி சாஸுங்க தான் நானும் நல்லா சமைக்கிறேன்னு என்னை நம்ப வச்சது. அதான் நம்ம கிரெடிட் வந்து நமக்கு தான் எடுக்கணும், சாஸ் கொடுக்குறது. ஆமாம், கரெக்டாக நான் சாஸ் போட்டதுனால அது இது நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்களா? இது வேணா ஊற்றுங்க. சே, கரெக்ட். ஏன்னா அது ஒரு மாதிரி பாதரிங்காகவே இருக்கு எனக்கு. இந்த கரண்டியில் ஒட்டிட்டு இருந்தது இது உறுத்துதாம்மா. நானும் அது ரொம்ப நேரமாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கரெக்ட் தான். ஐயோ, முக்கியமான ஒரு மசாலா போட மாட்டேன். வெயிட் பண்ணுங்க. சீக்ரெட் மசாலா. சக்கரை. சக்கரை இல்லை, சுகர். சக்கரை. சக்கரை இல்லை, சுகர். தோத்துக்கிட்டே இருக்கீடா. கொஞ்சம் 2 பிஞ்ச் போடுங்க. போதுமா? இட்ஸ் மோனோசோடியம் குளூட்டமேட். இது வீடியோவில் போடுவீங்களா? ப்ராடக்ட்ஸில் போட மாட்டோம், ஏன்னா ப்ராடக்ட்ஸில் போட லேபிள் டிக்ளரேஷன் பண்ணணும். பட் நான் வீட்டில் சைனீஸ் செய்யும்போதெல்லாம் போட்டு தான் சாப்பிடுவேன். ஒன்றாவது இப்போ இது போட்டு நல்லா வந்துச்சுன்னா அது பாராட்டுகள் எனக்கு வராது. அப்படிலாம் இல்லைங்க, அது ஒரு உப்பு மாதிரி, அது ஒரு உப்பு. இது ஏதோ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், இது தெய்வ குத்த மாதிரி எல்லாம் பார்க்குறீங்க. இல்லை, ஆக்சுவலி அது அப்படி தானே இது கடையில் காசு விற்கிறாங்க. இல்லை, ஆனால் வந்து அது கடையில் வாங்கிட்டு வர்றது போடக்கூடாது, போட்டால் வந்து ஹெல்த். அது பேர் ஃபியர் மாங்கரிங்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டா செத்துருவேன், நடந்தால் செத்துருவேன், நான்ஸ்டிக் பேனில் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா போச்சு, விறகடுப்பில் செஞ்சின்னா போச்சு, வீட்டுக்குள்ளே க்ளோஸ் என்வரான்மெண்ட்டில் சமைச்சின்னா போச்சு. எதை தான் பண்ண முடியும்? இப்போ அவங்க அம்மாட்ட கேளுங்க, அவங்க பீரியடில் யாரும் இப்படி மிரட்டிட்டு இருந்தாங்களா? அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்தாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. கரெக்டாக இருக்கும். கண்லேயே அளந்துருவேன் நான். பெரிய வெங்கடேஷ் பட்டு. உங்கள் வீட்லேயே உங்கள் 4 பேர் இருக்கீங்களா? யாருக்குள்ளே பயங்கர அறிவாளி? அது நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்கன்னு தெரியல. தன்னைத்தானே பீதிக்கு போகிறீங்க? இல்லை, 4 பேரில் யார் ரொம்ப அறிவாளின்னா என்னோட அக்கா. இல்லைன்னா வீட்டுக்கு போய் அடிப்பா. நாங்கள் 3 பேருமே ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு சஜஷன் அக்காட்ட தான் கேட்போம். ஆனால் அக்கா வந்து அப்பா கிட்ட தான் கேட்பா, அப்பா வந்து அம்மாட்ட தான் கேட்பாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பிரியாணி சமைச்சிருக்கீங்களா? எவ்வளோ நல்லா பிரியாணி சமைப்பீங்க? சமைப்பேன், நல்லாவே சமைப்பேன். எப்போ ஃபஸ்ட் டைம் பிரியாணி சமைச்சிங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஞாபகம் இல்லையே. சரி, ஃபஸ்ட் டைம் பிரியாணி சமைச்சப்போ என்ன ஃபீலிங் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணணுன்ற ஃபீலிங் இருந்துச்சு. ஓ, கண்டராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பிரியாணி சமைக்கும் போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டக்குன்னு வந்துட மாட்டேங்குது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணணும், அப்படி தான் இருக்குமே தவிர இந்த வாட்டி நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இது தான் வராது. வரமாட்டேங்குது நீங்கள். ஸோ இந்த மாதம் குக்கில் வந்து எங்களோட தீமே என்ன தெரியுங்களா? யார் வேணாலும் நல்ல பிரியாணி செய்யலாங்கிறத வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு நம்ப வைக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, சூப்பர். அதுக்காக ஒன்று பண்ணியிருக்கோம், பயங்கரமாக யோசிச்சோன்னு. நாங்கள் வந்து யாருக்கு பிரியாணி சமைக்கும் போது டவுட் வந்தாலும் கூப்பிட்டு எங்களோட ஷெஃப்ஸ்ட்டை பேசுகிறக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் லான்ச் பண்ணிருக்கோம். ஓ, எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ போகும்போது அந்த ஹெல்ப்லைன் நம்பர் லைவாக இருக்கும். ஸோ யார் வேணாலும் பிரியாணி சமைக்கும் போது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணலாம். குக் டீமில் இருக்க ஷெஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சூப்பர். அண்ட் ரெண்டாவது, எங்கள் ப்ராடக்ட் வாங்கி தான் செய்யணும் இல்லை, நீங்கள் எப்படி பிரியாணி செஞ்சீங்கனாலும் இல்லை மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் வாங்கி செஞ்சீங்கனாலும் அதுதான் அந்த நல்ல மனசு தான் சார் கடவுள். எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம்னா நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பிரியாணி சமைச்சிருவாங்க. சமைச்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக அவங்களுக்கு அந்த திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக
அந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஃபீலிங்கை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களே செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அதை நாங்களும் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி, எனக்கு இந்த வீடியோ என்றைக்கு லைவ் போகும்னு தெரில, 15th ஜூலை டு 20th ஜூலை வரைக்கும் யார் யார் பிரியாணி செஞ்சுட்டு எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்களோ ஒரு வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பர் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் ஒரு பிரியாணி சமைச்சு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் பேரில் பிரிண்ட் அடிச்சு வீட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கும். செம்ம. நான் ஃபர்ஸ்ட் You are the first person to launch this. ஓ, ஆல் தி பெஸ்ட். What is it called? பேச்சுலர் இன் பிரியாணி மேக்கிங் By the University of Cooked. இன்னொன்று, ஒரு பிரியாணி சமைச்சா இது, 2 பிரியாணி சமைச்சா என்ன தருவோம்னு நீங்கள்? ஓ, மாஸ்டர் இன் பிரியாணி மேக்கிங். 2 பிரியாணி பண்ணுற வரைக்கும் ஒரு பயம் இருக்கலாம். என்றைக்குமே 3வது பிரியாணி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ 3வது பிரியாணி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தர போகிறோன்னா, 3வது பிரியாணிக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். டாக்டரேட் இன் பிரியாணி மேக்கிங். பின்னாடி டாக்டர் பட்டம் போட்டுருங்க முன்னாடி. ஸோ இந்த 3 சர்டிஃபிகேட்டும் you are the first person to launch it. நீங்கள் காமிச்சிட்டே அதுக்கு நான் போஸ்ட் வந்துடுறேன். படித்து வாங்குகிற பட்டம் எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதோ அதே அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு பிரியாணி செஞ்சு வர பட்டமும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் பிரியாணி பண்ணுறது. அது ஒரு வாட்டி பண்ணும்போது பேச்சுலர் இன் பிரியாணி மேக்கிங், அந்த செம்மையான விஷயத்தை நீங்கள் 2 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா மாஸ்டர் இன் பிரியாணி மேக்கிங், அந்த செம்மையான விஷயத்தை நீங்கள் 3 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா ஆமாம் டாக்டரேட் இன் பிரியாணி மேக்கிங். இதை விட வேறு என்ன வேணும்? இதுக்காகவே நான் பிரியாணி பண்ணுவேன். இதுக்காகவே நான் 3 வாட்டி பிரியாணி பண்ணுறேன். என்ன பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள். டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்ல முறுக்குன்னு சொல்லாமல் இருந்தீங்க. பிளேட்டிங் பண்ணிட்டா என்ன பண்ணலாம்? ஃபுட் செக் பண்ணிடலாமா? இப்போ தான்டா நேச்சுரலாக வருது. இப்போ நான் சொன்ன வச்சுக்கோ, ஃபுட் செக் பண்ணலாமா, ஏனோ தானோன்னு இருக்கு. அது திருப்பி சொல்ல நல்லா இருந்துச்சு இருக்கா? ஃபுட் செக் பண்ணிடலாமா? அது வராதுடா, நான் முயற்சி பண்ணல. இனிமேல் வரும்ண்ணா, சொல்லுங்க. அந்த மாதிரி க்யூட்டாக வர மாட்டேங்குது. நான் சொன்னா கன்றாவே வருது. அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஃபுட் செக் பண்ணிடலாமா? இன்னும் கொஞ்சம் க்யூட்டா வா. இன்னும் கொஞ்சம் கியூட்னஸ். ஃபுட் செக் பண்ணிடலாமா? ஏன் பாசமா கொஞ்சம் சொல்றீங்க? கொஞ்சம் ஃபுட் செக் பண்ணிடலாமா? ஃபுட் செக் பண்ணிடலாமா? என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சூப்பர், பண்ணிடலாம். எல்லா வீடியோலையும் இது இன்ட்ரோடியூஸ் நினச்சிங்க. இனிமேல் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்த அந்த ஃபுட் செக் டைமுக்கு வந்திருக்கோம். டெய்லருக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபுட் செக் பண்ணிடலாமா? ஓ சரி இன்னொரு ஃபுட் செக் பண்ணிடலாமா? சாப்பிடுங்க. இல்லை, உங்கள் ரியாக்ஷன் பார்த்துட்டு சாப்பிடலான்ட்டு எனக்கே பெருமையாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு மனுஷனை காய்கறி சமைக்க வச்சுருக்கீங்க, சாரி காய்கறி சாப்பிட வச்சுருக்கீங்க. சால்ட் கரெக்டாக இருக்குது, ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருக்குது, க்ரன்ச்சினஸ் கரெக்டாக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. செம்மையாக வந்திருக்கு. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு. ஒரு நிமிஷம், மறக்காமல் யூனிவர்சிட்டி ஆஃப் குக்டில் பேச்சுலர்ஸ் இன் பிரியாணி, மாஸ்டர்ஸ் இன் பிரியாணி, டாக்டரேட் இன் பிரியாணி மேக்கிங், இது நான் இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். நீங்களும் வாங்கிடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் யார் வரணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு குக்ட் அண்ட் ஆல்சோ டு Dayalu டிசைன்ஸ், AKA Tailor Akka. Taylor Swift, watch out.